அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சொல் இந்த திருக்குறளுக்கு இணங்க நாங்கள் ஃபுட் வெரைட்டிஸ் இங்கே செஞ்சு தரோம். ஒரு வீடியோவில் இன்றைக்கி நம்ம 3 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். நெல்லிக்காவை பற்றி தான், நெல்லிக்காவில் ஊறுகாய் செய்யறதை பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம். நெல்லிக்காவை நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதோடைய நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நிறம் நல்லா கலர் சேஞ்சபிள் ஆகிடுச்சு. அது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க நீர் கண்டென்ட்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம நெல்லிக்காவை எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து அது கூட நம்ம இந்த புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த புளி பேஸ்ட் அதில் ஊற்றிட்டு நல்லா அதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன பிறகு அதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் அதோடு போட்டுருங்க. அதுவும் நல்லா அதை வதக்குங்க. அது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காவை நல்லா உதிர்த்து அதில் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு ஒரு சீக்ரெட் மசாலான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அது ஒரு பிஞ்ச் அளவு போடுங்க. அது போட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நாட்டு சர்க்கரை போட்ட பிறகு நல்லா ட்ரை பண்ணால் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இப்படி நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதிலே 2வது ரெசிபி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜிஞ்சர் கேசரி. இது நல்லா செரிமானத்துக்கு நல்லா உதவியாக இருக்கும். டெய்லி நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்லாம். இது ஒரு துண்டு எடுத்து நெல்லிக்காவை நல்லா கழுவி அதை இட்லி தட்டில் வச்சு நல்லா ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸில் நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். பாருங்கள், வெந்த நெல்லிக்காவை இப்படி லைட்டாக கையால் உடைச்சி பார்த்தாலே அதோடைய அந்த கொட்டை தானாக வெளியில் வந்துடும். அந்த கொட்டையை எடுத்து வெளியில் வச்சுட்டு இதே போல் எல்லா நெல்லிக்காயில் இருக்க அந்த கொட்டையை வெளியே எடுத்து வச்சுட்டு நெல்லிக்காவை நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டு மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு 1/4 கப்பு நெல்லிக்காய் பேஸ்ட்டுக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரையில் தான் நம்ம எல்லா வெரைட்டிஸுமே நம்ம செய்கிறோம். இப்போ நாட்டு சர்க்கரையை ஒரு பேனில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கப்பு அளவில் 1/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் நல்லா நாட்டு சர்க்கரை கரையணும். ஒன்றும் உங்களுக்கு கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு அதோடு விட்டுக்கோங்க. விட்டுட்ட பிறகு நல்லா இங்கே பாருங்கள், நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச பிறகு நம்ம அரைச்சி மிக்சியில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் ஜிஞ்சர் பேஸ்ட் அதை நல்லா இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம தாளித்து அந்த கேசரியை போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆற விடுங்க. அதுக்கப்புறம் வெட்டி துண்டு துண்டாக எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்காய் கேசரி ரெடி. 3வது ரெசிபி நெல்லிக்காய் குல்கந்து. நெல்லிக்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு காய் சிவரத்தில் வச்சு நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம் நெல்லிக்காவை. இப்போ நமக்கு 1 கப் அளவு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா இட்லி தட்டில் ஒரு மூடி போட்டு வேக வைங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே வெந்துடும். அது வேகத்துக்குள்ளே நம்ம பாதாம், முந்திரி இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வெந்துருச்சு. இப்போ வெந்ததை திறந்து பார்க்கலாம். அதோடைய கலர் நல்லா சேஞ்சபிள் ஆகிருக்கும். நெல்லிக்காவுடைய கலர் பாருங்கள், அழகாக சேஞ்சபிள் ஆகிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. 1 கப்புக்கு 1/2 கப்பு சர்க்கரை, கொஞ்சம் பாதாம் பிஸ்தா எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி, பாதாம் பிஸ்தாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த நெல்லிக்காவை நல்லா தண்ணி போகிற அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையில் தான் செய்கிறோம். நம்ம இதில் வெள்ளை சர்க்கரை எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். அது தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இதில். அதுவே நல்லா இலகி வரும். அந்த பாவு பதம் நல்லா இலகி வந்த பிறகு கெட்டித்தன்மை ஏற்பட்டுரும். லைட்டாக கெட்டித்தன்மையாக கொஞ்சம் செமிசாலிடாக இருக்கிறப்ப இந்த பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் குல்கந்து ரெடி. இதை போலவே நாங்கள் ரோஸ் குல்கந்து எல்லாமே நம்ம நாட்டு சர்க்கரையில் தான் செய்கிறோம். ஐபிஸ்கஸ் குல்கந்து, வெள்ளை சர்க்கரை எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஆவாரம்பூ குல்கந்து எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.